அடுத்தது நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி வட்டம், அப்பரசம்பேட்டைங்கிற கிராமம். இங்கேயும் வியாபாரத்துக்கு வர்றது தான். ஆ இங்கேயும் நல்ல ஆதரவு கிடைக்கும். வாடிக்கையாளர் நெறைய பேரு. வியாபாரமும் நல்லாருக்கும். இந்த ஒரு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நம்மளுக்கு வந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மேரி ஊர்ல உள்ளவங்கள தான் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்த தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். இப்ப நம்ம வந்து வந்தாச்சு. ஆ எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கமா நான் போவேன். வியாபாரத்துக்கு போகும்போது, இங்க நெறைய வீடு கிட்டத்தட்ட ஒரு 70, 80 குடும்பம் இருக்கும். அந்த அத்தன குடும்பத்திலயும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த வீடு மட்டும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானது மாரி இருக்கும். சரின்னுட்டு அப்புறம் நான் ஒரு நாள் விசாரிச்சேன். "என்னம்மா, ஏம்மா உங்க வீடு இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லண்ணே எல்லாம் கஷ்டம் தான். வேலைக்கு போனோம்னா, ஒரு நாளைக்கு போனா 10 நாளைக்கு போ முடியாது. வருமானம் அந்த அளவுக்கு போதாத குறையா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரைட்டு. ஒரு நாள் நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமா அவங்களோட சூழ்நிலை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. நான் வந்து அவங்கள பத்தி சொல்றதுக்கு பதிலா அவங்களே வந்து உங்கள்ட்ட அறிமுகப்படுத்திக்குவாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. புனிதாண்ணே. புனிதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது விவசாயம் தான். வேலைக்கு போறீங்க. வேலைக்கா இல்ல விவசாயம் நிலம் வச்சிருக்கீங்களா? இல்ல நிலம்லாம் இல்ல. நிலம் கூலி தான். வேலைக்கு தான் போறேன். ஓகே. நீங்க? உங்க பேரு? நடராஜ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூலி வேலை தான். கூலி வேலை. எப்படி தொடர்ந்து வேலையெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? இல்ல எப்படி? 2 பதினஞ்சு 3 பேர் இருக்கா. அப்புறம் வேலை இருக்காது. அது அந்த மாரி நேரத்துல சும்மா இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த வேலை கிடைக்கிற வரையும் சும்மா தான் இருப்பீங்க. சரி ரைட் ஓகே. அப்போ உங்களுக்கு குழந்தைங்க? ஒரு பையன் இருக்கான். என்ன படிச்சுட்டு இருக்கான்? 6வது படிக்கிறான். 6வது படிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த ஊர்ல தானா? இந்த ஊர்ல கட்டக்குடி ஸ்கூல்ல. அப்புறம் சொல்லுங்க, உங்களோட சூழ்நிலைகளை சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு டைம் வந்திருந்தப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கான நேரம் இன்னைக்கு தான் கிடைச்சது, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களோட சூழ்நிலையை சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க மக்கள்கிட்ட இருந்து எதுவும் உதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்க அதை பத்தி. அதான் இதே துடுப்பாதான், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன். வீட்டுக்காரர் கொண்டுட்டு தான் நான் சாப்பிடுறது போறது. அது இல்லாத நேரத்துக்கு இதே துடிப்புனா இப்படி அதிகமா துடிப்பு வந்து அதிகமா இருக்கு. அதிகமா சரி, அதுக்கு எங்கேயும் வெளியில ஹாஸ்பிட்டல் எல்லாம் காமிச்சிங்களா? எங்க பக்கமும் பார்த்துக்கிட்டு. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? அதனால வேலைக்கே போகணும், அதனால வீட்லயே இருக்கிறேன். அதான் என்ன சொல்லியிருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல? என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஹார்ட் சம்பந்தமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ரொம்ப பதறக்கூடாது. பதட்டம் இருக்கக்கூடாது. ஒரு ஏன் இல்லைனாக்கா, ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் என்னோட தனிமையா இந்த மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எதுவும் நினைக்காது. இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறது கிடையாது, வீட்டில தான் இருக்கீங்க? வீட்டுக்காரர் கொஞ்சம் தரவே இங்க சாப்பாட்டுக்கு அதுவும் இல்லைனாக்கா இல்லை. இப்போ வீடு செட்டு போட்டிருக்கீங்க, ஏன் ஒரு செவரு இதெல்லாம் வைக்கலையா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. எதுவும் யார்கிட்டையும் உதவி கேட்டு எதுவும் கிடைச்சிருக்காது வரையும்? அல்ல அதுக்கான எதுவும் மெனக்கட்டுருக்கீங்களா? அப்படியா? இப்போ மழை வெயில்னாக்கா இங்கே தான் படுக்கையெல்லாம் இங்கே தானே படுக்கிறோம். தண்ணி எல்லாம் இதுல தான் வருது. காய வச்சு உணர்த்திக்கிட்டு இதுல சமைச்சு இதுல இருக்கிறோம். இப்போ அம்மா அப்பா வகையில உதவி இல்லை, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, வச்சு அனுசரிச்சு ஓட்டிட்டு இருக்கேன். வீட்டுக்காரர் இருக்காங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சா மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய நல்லா வீடு நல்லா கட்டணும். அது படுக்க எடுக்க தண்ணியில நடந்திருக்கு. சொல்லுங்க. மழையும் தண்ணிலையும் நடந்திருக்கானா? சொல்லுங்க. சொன்னீங்க உங்க சூழ்நிலையை சொன்னாதான் சொல்லுங்க. கடவுளுங்க மழையிலே கிடந்திருக்கேன். வீடு தானே சரியா கட்டாம மழையின் தண்ணிலையும் பிள்ளை மழையிலே ஒட்டு படுத்த கிடந்திருக்கேன். நானும் தாங்க மாட்டேன். அடுத்த சொல்ல முடியாம நான் மனசுக்குள்ளேயே போயிட்டேன். அடக்கிக்கிட்டு
நம்மளோட இது அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல எல்லாம் யாரும் உதவி அங்கெல்லாம் இல்லைன்னு நாங்க என் பிள்ளையும் இருக்கேன். இதை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அரசு கட்சி சார்பாக யார்ட்டையும் இதுமாரி வந்து எனக்கு இதே துடிப்பு இதுமாரி வீட்டில் மழை வந்தாலும் நல்ல வெயிலாக இருந்தாலும் எல்லாமே வீட்டுக்குள்ளே பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி எதுவும் கேட்டிருக்கீங்களா உதவி? அதெல்லாம் என் அப்பா எதுவும் சொன்னது சொன்னாங்க. உங்கள்கிட்ட தான் சொன்னேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு தான் வந்திருக்கோம் வீடியோ எடுக்க, சரியா? அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த அண்ணன் இங்கே வியாபாரத்துக்கு வருவாங்க, காவேரி வியாபாரத்துக்கு வருவாங்க. மைக்கிட்ட இந்த வீட்டை பார்த்துட்டு எங்களோட கஷ்ட நிலைமையை அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் ரொம்ப அனுபவப்பட்டுட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட அழுதேன். அந்த அண்ணன் சொன்னாங்க, நான் வீடியோ போட்டு விட்றேன்ப்பா உங்களுக்காண்டி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு விட்டுருக்காங்க. எங்களுக்காண்டி இந்த உதவியை நீங்கள் பண்ணணும். என்ன உதவி கேட்குறீங்க அப்படின்னு? வீடியோ கட்டி தண்ணிலே கிடந்தோம். 7 வருஷமாவது தண்ணிலே கிடக்குறோம். படுக்க இடக்க இடம் இல்லை. வெயில் அடித்தாலும் ரொம்ப இது, வெயில்லையும் சமைச்சுக்கிட்டு சாப்பாடு கூட சரியாகவே இல்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம். நீங்கள் தான் இந்த உதவியை எங்களுக்காண்டி பண்ணணும். இந்த அண்ணனுக்கு நன்றி. இது இல்லாமல் ஏதோ மாசமாக இருக்கிறதா சொல்லுங்க. கன்சிவாக இருக்கு. 7 மாதம் இது கன்சிவாக சொல்லுமா. 7 மாதம் நான் கன்சிவாக இருக்கிறேன். ஆனால் படுக்க தான் நேற்று நைட்லேருந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு என் நிலமை. நேற்றுக்கு ஃபுல்லாக அதாவது இந்த சின்ன பகுதி தான், அதாவது 10க்கு 12ன்னு சொல்லலாம். செவரு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த செட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிமெண்ட் செட்டு வந்து சீட்டு வந்து எப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வெயில் அந்த உஷ்ணம் வந்து உள்ளே அப்படியே உள்வாங்கி தள்ளும், ரைட்டா? ஆனால் அதில் தான் மழை வந்தாலும் இப்போ 2 நாளாக இந்த அக்னி வெயிலில் மழையும் வந்திருக்கு. மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த மேட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுது. ஆனால் படுக்கை எல்லாமே இங்கே தான் படுக்கிறது, சாப்பிட்றது, சமைக்கிறது எல்லாமே இதில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லுங்க. எல்லாமே இதுக்குள்ளதான். ஆனா வந்து இடமும் பத்தாது. என் பையனையும் என் பிள்ளையும் போட்டுக்கிட்டு இந்த மழையும் தண்ணி வந்துச்சுன்னா காஞ்ச தரையா பார்த்துக்கிட்டு உட்காந்தே இருக்கிற, மடியில புள்ளைய போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன் வெளியே. அடுத்த விட்டேன்னு சொல்லவே முடியாது. மனுஷனையா போட்டு ஓட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நேயர்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களோட திருமண நிகழ்ச்சிக்கோ இல்லை பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கோ ஏதோ உங்களோட குழந்தைகளோட நலனுக்காக எந்தெந்த கோயிலோ போய் வந்து வேண்டிக்குவீங்க, நல்லது செய்வீங்க, அன்னதானம் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. ஆனால் அதை விட சிறந்தது வந்து இதேமாரி நம்மளை போல் மனுஷனாக இருக்கக்கூடியவங்க கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணுற உதவி இருக்குல்ல, அது வந்து 10,000 பேருக்கு பண்ணுற அன்னதானம்னு சொல்ல முடியாது, 1 லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணுற அன்னதானத்துக்கு சமம். இந்தமாரி கஷ்டப்படக்கூடிய நபருக்கு நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யணும். அவங்க சார்பாகவும் நம்மளோட சேனல் சார்பாகவும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. அவங்களோட தலைமுறைகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய சார்பாகவும் நம்மளோட சேனல் சார்பாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஓகே, நீங்களும் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது இப்போக்கி தற்சமயத்துக்கு பெரிய அளவில் செய்ய முடியலனாலும் என்னால் முடிஞ்சது மளிகை ஜாமான் அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். திரும்ப மீண்டும் ஒவ்வொரு வீடியோவையும் சொல்லிக்கிறேன். அண்ணன் நடிகர் ராகவா லாரன்ஸ் அண்டு கேபிஒய் பாலா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா பார்த்துட்டு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு உங்கள் 2 பேரை தான் எங்களுக்கு தெரியுது. இதேமாரி நான் நிறையா ஊருக்கு வியாபாரத்துக்கு போகிறேன். அங்கே படக்கூடிய கஷ்டத்தை வீடியோவை எடுத்து போடுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஓகே, அதை போடுறேன். மளிகை ஜாமான் இருக்குது, என்னால் முடிஞ்சது இப்போக்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க, எல்லாருடைய கஷ்டமும் சரியாகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இப்போ வந்து நம்மளோட சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மரக்கன்று தர்றேன். அந்த மரக்கன்றை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. அது எந்த அளவுக்கு வளருதோ அதே போல் உங்கள் குடும்பமும் கண்டிப்பாக வரும், சரிங்களா? நாங்கள் 2 பேரும் வைக்கிறோம்.
இந்த மரக்கன்று வளரும் போல் உங்களுடைய குடும்பத்தோட கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, எனக்கு உதவி பண்ணிட்டு வராதுல்ல. வாங்க, கேட்டிருக்கோம் மக்கள்கிட்ட உதவி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும். சரியா? ஓகே, பட்டுங்களா? நன்றி. சரி, மீண்டும் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அப்பரசம்பட்டியில் உள்ள மக்களும் சரி, அப்பரசம்பட்டியை சுற்றி உள்ள பேரையூர், கட்டக்குடி, உக்காநாடு கிளையூர், மன்னார்குடி, மேலவாசல், கருவாக்குறிச்சி, இந்தமாரி நல்லிக்கோட்டை, இந்தமாரி ஊரில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து இது நம்ம பக்கத்தூர் தானே அப்படின்ட்டு இல்லாமல், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதாவதுக்கோ உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்தமாரி கஷ்டப்படக்கூடிய வீடியோ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது உங்களோட பார்வைக்கு வந்துச்சுன்னு சொன்னால், அதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நம்ம பார்த்தோம், சரி அப்போ பொழுது, அதாவது ஒரு 5 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி நினைக்காம, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபார்வேர்டும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும். இந்த தருணத்தில் நன்றியோடு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி.